மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலகட்ட டெல்லி பயணங்களுக்கு அப்பால ஒரு வழியா தேசிய ஜனநாயக கூட்டணிய தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தா இருக்குது. கூடுதல் சீட்டுகள் கேட்டு குரல் எழுப்பிய பாஜகவை 20 சீட்டுக்குள்ள அடக்கி இருக்கிறாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே சமயம் டெல்லியில அமித்ஷாவிடமே பேசி தனக்கான சீட்டுகளின் எண்ணிக்கையை 11ஆக உயர்த்தி இருக்கிறாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் டிடிவி தினகரன். கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒதுக்கியது போக சுமார் 170 தொகுதிகள்ல களம் காண தயாரா இருக்கிறது அதிமுக. இந்த சூழ்நிலையில அமித்ஷாவிடமிருந்தே ஒரு ரெட் அலர்ட் அதிமுக தலைமைக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவே அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமாக அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர கூட்டணியை உருவாக்கி இருந்தாலும் திமுக உருவாக்கி இருக்கும் 22 கட்சி கூட்டணிக்கு எதிராக கடுமையாக களமர வேண்டிய நெருக்கடியில இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இரு கூட்டணிகளுக்கு இடையே போட்டி கடுமையாக இருக்கத்தான் போது தாவேகா எந்த அளவுக்கு ஓட்டுகளை பிரிச்சு யாருக்கு சேதாரம் ஏற்படுத்த போகுது அப்படின்னு இன்னும் கணிக்க முடியாததாகவே இருக்குது. இது குறித்தெல்லாம் சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த போது விரிவா பேசியிருக்கிறாரு அமித்ஷா அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலம் பெற வேண்டும் அப்படின்னு பேசியதோடு இல்லாம ஜெயிப்பதற்கு உண்டான 30 நாள் ஆக்ஷன் பிளானையும் சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி உடன்படிக்கையில கையெழுத்திட வந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்திருந்த போது கூட பல்வேறு வியூகங்கள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படின்னு பாஜகவோட மூத்த நிர்வாகிகளே சொல்லியிருக்கிறாங்க. கடந்த மார்ச் 23ஆம் தேதி எம்ஜிஆர் மாளிகையில கூட்டணி உடன்படிக்கை கையெழுத்தான போது கூட எங்க கூட்டணியில காலையில வந்தாங்க, சாயங்காலம் உடன்படிக்கையில நாங்க கையெழுத்து போட்டு கூட்டணியை அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம திமுக கூட்டணி போல இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மார்க்கத்தை பேசியிருக்கிறாரு. உண்மையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில தொகுதி பங்கீடு ரொம்பவே இழுத்தடிக்கத்தான் செஞ்சது. தங்களுக்கு உண்டான தொகுதிகள் 54ஆக கேட்ட பாஜகவை 45க்குள் சுருக்க 2 தடவை அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். காங்கிரசுக்கு 28 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது திமுக. அதை விட ஒரு தொகுதியாவது கூடுதலாக நாம் பெற வேண்டும் அப்படின்னு கமலாய நண்பர்கள் தூக்கிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் 27 சீட்டுக்குள் அடக்கி இருக்கிறார். அதுவே ஒரு பெரிய ராஜதந்திரம் அப்படின்னு தான் அதிமுக மூத்த நிர்வாகிகளே சொல்றாங்க. நம்மிடம் பேசிய அதிமுக மூத்த நிர்வாகிகள்கிட்ட சில பேர் கருத்து சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச போதே நாடாளுமன்ற தேர்தலில் 11.7% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதற்கேற்பத்தான் சீட் பங்கீட்டை பேச வேண்டும், 100 தொகுதிகளை குறையாமல் பெற வேண்டும் அப்படின்னு பாஜகவோட மூத்த நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு 72 சீட்டுகள் வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக பேக்கேஜ் முறையில தங்களுடன் அணியில் இருப்பவர்களுக்கும் சேர்த்து 54 தொகுதிகள் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. இதை எதையுமே எடப்பாடி பழனிசாமி ஏற்கவே இல்லையா. பாஜகவுக்கு 25 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்குறதுக்கு அவர் தீர்மானமாவே இருந்திருக்கிறாரு. காங்கிரஸை விட குறைவான பெற்றுக்கொண்டால், அதாவது காங்கிரஸை விட 28 சீட்டுகள் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸை விட குறைவாக சீட்டுகளை பெற்றுக்கொண்டால் சரியாக இருக்காது அப்படின்னு டெல்லி பாஜக மூத்த நிர்வாகிகள் அழுத்தம் கொடுக்கவும் 28 தொகுதிகளை தர்றதுக்கு முன் வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 8 தொகுதிகள் வரை ஒதுக்குறதுக்கும் அவர் தயாரா இருந்தாரு. இந்த சூழ்நிலையில தான் இரட்டை இலக்கத்துலதான் சீட்டுகள் வேண்டும் அப்படின்னு பிடிவாதமாக இருந்த டிடிவி தினகரன் அவருக்கு 12 சீட்டுகள் ஒதுக்க சொல்லி பாஜக மேடம் அவருக்கு சிபாரிசு செஞ்சிருக்குது. இதனால பாஜகவுக்கு ஒதுக்க தீர்மானிச்ச 28 தொகுதிகள்ல 1 குறைச்சு தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே கட்சிகளுக்கு ஒதுக்க முடிவெடுத்தல தலா ஒரு தொகுதியை குறைச்சு அந்த தொகுதியில சேர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சேர்த்து கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தினகரன் கேட்ட தொகுதிகள்ல 10 தொகுதிகள் அவர் விருப்பம் போல வழங்கப்படும், ஒரு தொகுதியை மட்டும் நாங்க பார்த்துதான் கொடுப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதும் தினகரன் அவர்களும் பெருந்தன்மையை ஏத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கூட்டணி உடன்படிக்கை நிகழ்ச்சியை முதல்ல மார்ச் 21ஆம் தேதி ஐடிசி ஹோட்டல்ல தான் நடத்துவதாகவே இருந்தது. அன்னைக்கும் அடுத்த நாளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதால உடன்படிக்கை கையெழுத்தாகவே இல்லை. மார்ச் 23ஆம் தேதி நாள் குறிச்ச போது ஹோட்டலுக்கெல்லாம் நீங்க வர வேண்டாம், நம்ம கட்சி ஆபீஸ்க்கே வந்துடுங்கன்னு ஒரே போடா போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகளை முதல்ல ஒருங்கிணைச்சது பாஜக தான் அப்படின்னாலும்
கூட்டணிக்கு தமிழகமே வந்து அதிமுக தான் அதை அழுத்தமாக பதிவு செய்யவே எல்லாரையும் அதிமுக அலுவலகத்துக்கு வரவழைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆர் மாளிகைக்கு தினகரன் வந்த போது ஒரு பெரிய ஆரவாரமே இருந்துச்சு. கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒதுக்கியது போக 170 தொகுதிகளில் போட்டியிட தயாராக இருக்கிறது அதிமுக அப்படின்னே சொல்லலாம். கடந்த தேர்தலில் 191 இடங்களில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டது அதிமுக. அந்த எண்ணிக்கையோட தற்போது இரட்டை இலை சின்னம் 170 தொகுதிகள் தான் இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட போறாங்க. ஆனாலும் கூட ஒரு நட்சத்திர கூட்டணி அமைஞ்சிருக்கிறதால கலர்ஃபுல்லாகவே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு வச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வரும் மார்ச் 25ஆம் தேதி வளர்பிறை சுப முகூர்த்த தினம் அப்படிங்கிறதால அன்னைக்கே அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகக்கூடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதன்படி இன்னைக்கு அதிமுக தலைமை, அதாவது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 23 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியலை அடங்கியிருக்கிறாரு. அதுல 21 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இரட்டை தலைமையாக இல்லாமல் ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கும் முதல் சட்டமன்ற பொது தேர்தல் இதுதான். அதிமுக மாவட்ட செயலாளர்களிடமிருந்து தொகுதிக்கு 3 பேர் சிபாரிசு பட்டியல் பெற்றிருந்தாலும் கூட அவரே முழுமையாக வேட்பாளர் பட்டியலையும் தயார் செஞ்சு வச்சிருக்கிறார். தனக்கென ஒரு விசுவாச கூட்டத்தையும் உருவாக்கும் முனைப்பில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதன்படி இந்த சட்டமன்ற தேர்தலில் பல புதுமுகங்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட இருக்குது அப்படின்னு அதிமுக மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சமாக அதிக செலவு செய்யணும். அது மட்டும் இல்லாம அந்த திட்டமாக இருந்தாலும் 10% அதாவது பாதி அதிமுக தலைமையும் கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே இருக்கிறாரு. ஒரு தொகுதிக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 75% கட்சி தலைமையை செலவழிக்கும் அப்படிங்கிறதும் தெளிவாகவே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால எப்படியும் இந்த தடவை சூப்பரா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதே எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கணக்கா இருக்குது. அமித்ஷாவிடமிருந்து சில எச்சரிக்கைகளும் தற்போது வந்திருப்பதாகவே பாஜகவோட மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்க. இது குறித்து பாஜகவோட மூத்த நிர்வாகிகள் என்ன சொன்னாங்கன்னா, வலுவான கூட்டணி அமைஞ்சிட்டாலும் இது போதாது அப்படிங்கிற மனநிலையில தான் டெல்லி பாஜக மேலிடம் இருக்குது. சமீபத்துல அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு கூட நடந்த போது நீங்க செலவு செய்ய தயங்குவதாகவே தொடர்ச்சியாக தகவல் வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு முதலமைச்சர் ஆகும் விருப்பம் இல்லையா அப்படின்னு நேரடியாவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டிருக்காரு அமித்ஷா அவர்கள். அதை எதிர்பார்க்காத எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, நான் செலவு செய்யறதுக்கு தயாரா தான் இருக்கேன், என் கூட இருப்பவர்கள் தான் அதை விரும்பல போல, பர்ச திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பற்ற வச்சதும் காரசார விவாதம் நடந்திருக்கு. என்டிஏ ஆட்சி அமைஞ்சா நீங்க தான் முதலமைச்சர் ஆக போறீங்க, அதனால நீங்க தான் செலவுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னும் இதை நான் 2வது தடவையா அழுத்தி சொல்றேன். இப்போது வரைக்கும் களம் நமக்கு சாதகமாகவே திரும்பவே இல்லை. சரியாக 66 தொகுதிகளில் தான் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக ரிப்போர்ட்டுகள் வருகிறது. பொதுமக்களிடமிருந்து திமுகவுக்கு எதிரான மனநிலை இருந்தும் கூட அதை நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள போதிய வியூகங்கள் நீங்க வகுக்கவே இல்லை. இப்போது வரைக்கும் டிஃபென்சிவ் அரசியல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே தவிர களத்துல இறங்கி அஃபென்சிவ் அரசியல் செய்யவே இல்லை. திமுக உங்களை பார்த்து பயப்படவே இல்லை அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ரெட் அலர்ட் தான் அப்படின்னும் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. தனக்கு கிடைத்த சர்வே ரிப்போர்ட்டுகளை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசவும் அமித்ஷா அதை ஏற்கவே இல்லையா. அதிக சட்டமன்ற தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுத்தால் அந்த தொகுதிகளை எல்லாம் திமுக நேரடியாக வேட்பாளர்களை இறக்கி வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு சொன்னீங்க. கள யதார்த்தம், அதனால ஏற்றுக்கிட்டோம். அதனால்தான் அதிக சீட்டுகள் கேட்டு உங்களை நச்சரிக்கவே இல்லை. எங்களுக்கு தேவை 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி தான். அதுல நாம் அதிக எண்ணிக்கையில வெற்றி பெற தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போதுதான் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி எம்பிக்களை பெற முடியும் அப்படின்னு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் களத்தை 30 நாட்களுக்குள் மாற்றும் வியூகத்தை செயல்படுத்துங்கள். தொண்டர்களிடம் நிலவும் சிறு சிறு சலசலப்புகளை சரிகட்ட வேட்பாளர் அறிமுக கூட்டங்களிலும் பிரச்சாரங்களிலும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரையும் ஒண்ணு சேர்ந்துதான் மேலே ஏறணும். தனித்தனி பாதைகளா இருக்கக்கூடாது. ஒரே இலக்கு அப்படிங்கிற பிம்பத்தை எல்லார்கிட்டையும் நிறுவனம். வாக்குச்சாவடி தோறும் அதிமுக வலுவான கட்டமைப்பில் தான் இருக்குது. அதை முடுக்கி விட வேண்டும். சமூக வலைதளங்கள்ல திமுக ஆட்சி மீதான விமர்சனங்களை முன்வச்சு ஆக்ரோஷமான பிரச்சாரத்தை செயல்படுத்துங்க. அடுத்த 30 நாட்களும் நமது
கூட்டணியின் முழக்கமாகத்தான் இருக்கணும், சோசியல் மீடியாக்கள் முழுவதும் நம்ம நிரம்பி இருக்கணும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் டார்கெட் கொடுத்திருக்காங்க. இன்னும் 3 தடவை தமிழகத்துல பிரச்சாரம் செய்யவும் ஒரே ஒரு ரோட் ஷோ நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. அதோடு நாம் மட்டும் இல்லாம மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே தமிழகத்துல அடுத்தடுத்து பிரச்சாரம் பொதுக்கூட்டம் அப்படின்னு வரிசையா வரப்போறோம். அதன் மூலமாக திமுகவுக்கு எதிரான ஓர் அலையை உருவாக்க போறோம். வாக்குப்பதிவுக்கு 10 நாட்களுக்கு முன்பிருந்தே திமுகவை டிஃபென்சிவ் நிலைக்கு தள்ளுவதா நம்மளோட செயல் திட்டமா இருக்கணும். தங்களை தற்காத்துக் கொள்வதிலேயே அவர்கள் கவனம் முழுவதும் இருந்தா நம்மளை தாக்குவதற்கு அவளுக்கு நேரமே இருக்காது அப்படின்னு தன்னுடைய 30 நாள் தானே எடப்பாடி பழனிசாமி கிட்ட தெளிவா விளக்கி இருக்கிறார் அமித்ஷா அவர்கள். அதே கருத்து தான் சென்னைக்கு வந்திருந்த போதும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தெளிவா எடுத்து சொல்லி இருக்கிறாரு. இந்த தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும் 28 தொகுதிகளிலும் அவர்களை வீழ்த்திவிட்டால் அடுத்து வரும் 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் எந்த கூட்டணியிலும் இருந்தாலும் அவர்களுக்கு கூடுதல் சீட்டுகள் கிடைக்கவே கிடைக்காது. காங்கிரஸ் வீழ்த்துவதையே டெல்லி பாஜக தலைமை விரும்புவது. இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் மேற்கு வங்கத்திலும் நாம் அடைய போகும் வெற்றி தான் 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை தீர்மானிக்க போகுது அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்லியிருக்கிறாரு. திமுகவுக்கு எதிரான அலையை உருவாக்க மத்தியில் உள்ள அத்தனை ஏஜென்சிகளையும் களமிறக்க தயாராகிவிட்டது டெல்லி பாஜக மேலிடம். விரைவிலேயே பல ஆக்ரோஷமான ஆக்ஷன்களையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாஜகவோட மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்க. இனி ஆக்ரோஷமான ஆக்ஷன் காட்சிகள் இருக்க போகுதுதான் அப்படின்னு பாஜக முன்னாள் நிர்வாகிகள் சொன்னாலும் அமித்ஷாவின் 30 நாள் பிளான் தமிழ்நாட்டையே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக புரட்டி போடத்தான் போகுது அப்படின்னு பலர் நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் திமுகவின் கூட்டணி பலமும் அவர்களுக்கு கிடைக்கும் அதிகார வர்க்கத்தின் துணையும் தாவேகா பிரிக்க போகும் வாக்குகளும் என்டிஏ கூட்டணிக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு தெரியவே இல்லை. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பல கட்ட டெல்லி பயணங்களுக்கு பிறகு ஒரு வழியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தாயிருக்குது. அதிமுக, பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமாக என்று ஒரு நட்சத்திர கூட்டணியை உருவாக்கி விட்டாலும் திமுக உருவாக்கி இருக்கும் 22 கட்சி கூட்டணிக்கு எதிராக கடுமையாக களமாற வேண்டிய நெருக்கடியில இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் தாவேகா எந்த அளவுக்கு ஓட்டுகளை பிரிச்சு யாருக்கு சேதாரம் ஏற்படுத்த போகுதுங்கிறது இன்னும் கணிக்க முடியாததாகவே இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலம் பெற வேண்டும் அப்படிங்கிறதோடு இல்லாம ஜெயிப்பதற்கு உண்டான 30 நாள் ஆக்ஷன் பிளானையும் சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி உடன்படிக்கையில கையெழுத்திட வந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்திருந்த போதும் பல்வேறு வியூகங்கள் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பாஜகவோட சீனியர் நிர்வாகிகள். கடந்த மார்ச் 23ஆம் தேதி எம்ஜிஆர் மாளிகையில கூட்டணி உடன்படிக்கை கையெழுத்தான போது எங்க கூட்டணியில காலையில வந்தாங்க, சாயங்காலம் உடன்படிக்கையை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம திமுக கூட்டணி போல இழுத்தடித்துக் கொண்டிருக்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மாற்றி இருக்கிறாரு. பாஜகவோட 30 நாள் பிளான் லெட்டர் எல்லாமே அதிமுக தலைமைக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் 2026ஆம் ஆண்டு அதாவது அடுத்த மாதம் நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக தலைமையும் அதிமுக பொதுச் செயலர் பாஜகவோட இணைஞ்சு செயல்பட்டு தேர்தல் வெற்றிகளை குவிக்கிறதுக்கு தயாராத்தான் இருக்கிறாங்க. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னைக்கு இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை மறுபடியும் தீவிரமா தொடங்கி இருக்கிறாரு. 2026ஆம் ஆண்டு நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் மே மாதம் நடக்கும் தேர்தல் முடிவுகளும் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திலும் தான் பார்க்க வேண்டும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. நன்றி, வணக்கம்.